ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம்னா, காயை எடுத்துட்டோம். அடுத்து இந்த கொடியெல்லாம் ஆயிரும். இந்த மாதிரி சருகாக இருக்கும். இந்த மாதிரி சருகு, இந்த மாதிரி பழுப்பு இலையெல்லாம் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்தால் தான் காய் அடுத்து பூ இறங்கும், பிஞ்சு இறங்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பழுப்பு இலையை ஃபுல்லாக ஆயணும். நம்ம 1 ஏக்கர் போட்டாலும் 2 ஏக்கர் போட்டாலும் இந்த மாதிரி இதை ஃபுல்லாக ஆஞ்சு விடணும். அதுக்கு வாங்க வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. நாங்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது காய எடுக்க, தண்ணி பாய்ச்ச, இந்த வேலை பார்க்க தான் சரியாக இருக்குது. விவசாயினாலே காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு தாங்க சரியாக இருக்குது நேரம். மற்றபடி எந்த வேலையும் பார்க்க முடியலைங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வேலை தான் பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆஞ்சு விடணும். வெயில் அடிக்குது. இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஆஞ்சு இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இலை இல்லாத பக்கம், பழுப்பு இல்லாத பக்கம் இந்த மாதிரி இருக்கா யாருங்க, இதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்தாலே அந்த காடு வந்து நீட்டாக இருக்கும். செடி செத்தம் இல்லாமல், அதில் வந்து கசடு இல்லாமல் நல்லா அடுத்த பூ, இப்போ காய் எடுத்து முடிச்சிட்டோம், அடுத்த பூவு பிஞ்சு இறங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக இந்த செத்தையெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிஞ்சு இறங்கும். பார்த்திங்களா, பிஞ்சு பூ இறங்கியிருக்கா? இதாங்க பூவு, இதான் பிஞ்சு. இந்த மாதிரி கொடியில் இறங்கும். இந்த மாதிரி பூ பூக்கும். சவுச்சவு வந்து இந்த மாதிரி பூவும் இருக்கும். அந்த பூக்கணிக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பிஞ்சு இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப அடசலாக இருந்தால் பூ பிஞ்செல்லாம் இருக்காது. இந்த மாதிரி இந்த இலையை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இதில் மருந்து அடிக்கணும். மருந்தோ உரம் எல்லாம் போட்டால் தான் அதுக்கான ஊட்டச்சத்து கிடச்சி அடுத்த ரவுண்டு காய் எடுக்க முடியும். அவ்வளோதான், ஒரு ரவுண்டு காய் எடுத்தாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு காய் வந்து இன்னும் வேலை பார்த்தா மட்டும்தான் காய் எடுக்க முடியும். அப்போ என்ன செய்யணும், விவசாயி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ விவசாயிகள் எல்லாருமே வந்து ஒரு முதுகு தண்டு வளம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா விவசாயிகளுக்கு. அப்போ ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.